Zumba அகத்திய முனி கடவுளுக்கு இணையாக எப்படி போற்றப்படுறான்னு பார்த்தீங்கன்னா, அவர் முதல்ல சிவனுக்கு நேரடி சீடனாக இருந்திருக்காரு. பிறகு தென் திசை வந்ததும் முருகனுக்கும் முதல் சீடனாக இருந்திருக்காரு. ஆகையால் தான் அகத்திய முனி தெய்வத்துக்கு இணையாக போற்றப்படுகிறார். தென்னிந்தியா முழுவதும் சிவன் கோயில்கள் தோன்றுவதற்கு முக்கிய காரணம் அகத்தியமுனி. அகத்தியமுனி தான் தென்னிந்தியா முழுவதும் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி கோயில்கள் உருவாக காரணமாக இருந்திருக்காரு. இவர் சிவன் கோயில்கள் உருவாக மட்டும் காரணமாக இருந்ததில்லை, பழனி மலையே உருவாக காரணமாக இருந்தவர் நம்ம அகத்தியர் தான். இடும்பன் என்பவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் மிகப்பெரிய அரக்கன். அவன் அகத்திய முனியிடம், நான் உங்கள் சீடன் ஆகணும், என்னை எப்படியாவது உங்கள் சீடன் ஆகிக்கணும்னு கேட்டப்போ அகத்திய முனி, சரி நான் உன்னை சீடன் ஆகிக்கிறேன், ஆனால் அதுக்கு எனக்கு ஒரு காரியம் நீ செய்யணும். நான் இமயமலையில் இருக்கும்போது 2 சிகரங்களை சிவனாக நினச்சி வழிபட்டேன். அந்த 2 சிகரத்தையும் இங்கே தென் திசைக்கு நீ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. இடும்பனும் இமயமலையிலேருந்து அந்த 2 சிகரங்களையும் எடுத்துகிட்டு தென் திசை வந்து சிறிது நேரம் ஓய்வெடுக்கலான்னு கீழே வச்சு ஓய்வெடுக்கும்போது முருகன் ஒரு மலை மேலே ஏறி, இனிமேல் இந்த மலை எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு இடும்பன்கிட்ட வம்பிழுக்க, இடும்பனும் முருகனிடம் சண்டை போடுறாரு. சண்டையில் தோற்று முருகன் இடும்பனை ஆட்கொள்கிறார். அந்த மலை தான் பழனி மலைன்னு சொல்லப்படுது. அது பக்கத்தில் இன்னொரு மலை வந்து இடும்பன் மலைன்னு சொல்லப்படுது. இப்படித்தான் பழனி மலை உருவாக அகத்திய முனி காரணமாக இருந்திருக்காரு. அகத்தியர் தமிழுக்கு என்ன செஞ்சுருக்காருன்னு பார்த்தோம்னா, முதல் இலக்கிய நூலாக சொல்லப்படுவது தொல்காப்பியம். ஆனால் உண்மையாகவே அகத்தியர் எழுதின அகத்தியம்ங்கிற நூல் தான் முதல் இலக்கண நூலாக வந்திருக்கணும் தமிழில். ஆனால் அதோட முழு பிரதி கிடைக்காதனால தொல்காப்பியம் முதல் இலக்கிய நூலாக தமிழுக்கு கிடச்சிது. இன்னொரு விஷயம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியம் எழுதின தொல்காப்பியர் அகத்தியரின் சீடனாவார். பிறகு 3ஆம் தமிழ் சங்கத்தை நிறுவிய நக்கீரர். நம்ம எல்லாத்துக்கும் திருவிளையாடல் கதை தெரியும். அதில் சிவன் நக்கீரரை நெற்றிக்கண் திறந்து எரித்து பிறகு அவரை உயிர்ப்பித்தார் என்பது வரைக்கும் தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, சிவன் அகத்தியரை அழைச்சி நக்கீரனுக்கு குருவாக இருந்து 3ஆம் தமிழ் சங்கம் உருவாக காரணமாக இருக அப்படின்னு சொன்னார். 3ஆம் தமிழ் சங்கம் வந்தது கலிகாலத்தில். நமக்கு இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அகத்திய முனி கலிகாலத்திலும் நம்ம கூட தான் இருக்கார் அப்படிங்கிறத இது சொல்லுது. அகத்தியர் திருமணம் செஞ்சாரான்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், அவர் திருமணம் செஞ்சுருக்காரு. அவருடைய மனைவி பேர் வந்து லோபமுத்திரை. ஏன் திருமணம் செஞ்சார் அப்படிங்கிற காரணம் பார்த்திங்கன்னா, அவருடைய முன்னோர்கள் பாதாள உலகத்தில் இன்னும் மோட்சமடையாமல் இருக்கிறாங்க. அவங்க மோட்சம் அடையணும்னா அகத்தியருக்கு பிறக்கக்கூடிய பையனால் அவன் செய்த புண்ணியத்தினால தான் முடியுங்கிற காரணத்தினால தான் அகத்தியர் லோபமுத்திரைங்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் லோபமுத்திரையை திருமணம் செஞ்சது பார்த்திங்கன்னா இருவேறு கதைகள் உள்ளது. அதில் ஒரு கதை பார்த்திங்கன்னா, இவர் விதர்ப நாட்டுக்கு போகிறாரு. அங்கே அரசனிடம் கேட்டதும் லோபமுத்திரை தன் அழகும் இளமையும் கொஞ்ச நாளில் மறைஞ்சிரும், அதுவே அகத்தியர் போன்ற மாமுனியை திருமணம் செஞ்சிட்டா அவங்க ரொம்ப காலம் அவ கூடவே இருக்கலாம்ங்கிறதுனால அகத்தியரை திருமணம் செய்துக்க ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு கதை பார்த்திங்கன்னா, அகத்தியர் உலகம் ஃபுல்லாகவுமே தனக்கு ஒரு எல்லா வகையிலையும் சிறந்த பெண் தான்
மனைவியாக வரணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஆனால் உலகம் எங்கும் தேடி கிடைக்காதனால அவர் சக்தியை வச்சு ஒரு குழந்தையை உருவாக்கி அந்த குழந்தைய விதர்ப்ப நாட்டு அரசருக்கே தெரியாமல் கொடுத்து வளர்த்து அந்த குழந்தை பருவமடையும் போது இவர் போய் திருமணம் செஞ்சுக்கிட்டதாகவும் ஒரு கதை சொல்கிறாங்க. பிறகு அவருக்கும் லோபமுத்திரை தேவிக்கும் பிறந்த குழந்தை தான் சங்கரன். அவனும் சிறந்த வகையில் பெரியாளாகி தன் முன்னோர்களின் சாபத்தை நீக்கி முக்தி அளித்தான். அடுத்து நம்ம அகத்திய முனி ராவணனை எப்படி ஜெயிச்சாருங்கிறத கதையை பார்ப்போம். ராவணன் தான் எல்லாத்துலேயும் உயர்ந்தவர், அதனால் தன்னை யாராலும் ஜெயிக்க முடியாதுங்கிற கர்வத்தில் சிவன் இருக்கும் கைலாய மலையவே அசைத்து பார்த்து அதிலேயே மாட்டி கடைசியில் பார்த்திங்கன்னா தன்னுடைய யாழ் இசை திறமையால் தப்பித்தார் அப்படிங்கிறது தெரியும். அதே போல் ராவணன் தென் இந்தியாவில் தென் திசையில் உள்ள நாட்டையெல்லாம் ஜெயிக்க நினச்சி பெரும் படை கொண்டு தென் திசைக்கு வந்து சேர்ந்தார். அப்போ தென் திசை மன்னர்களெல்லாம் அகத்திய முனியை நாடி எப்படியாவது ராவணனிடம் வந்து எங்களை காப்பாற்றுமாறு கேட்டனர். அகத்தியரும் ராவணனிடம் நாம் 2 பேரும் போட்டி வச்சுக்கலாம், அந்த போட்டியில் நான் ஜெயித்தா நீ உன் நாட்டுக்கே திரும்பி போகணும், அதுவே நீ ஜெயிச்சின்னா இந்த தென் திசையில் உள்ள அனைத்து நாடுகளும் உனக்கு சொந்தம், நீ எந்த போரும் புரியாமல் அந்த நாடுகள் உனக்கு சொந்தமாகிடும். என்ன போட்டின்னு பார்த்தோம்னா யாழ் இசையில் ஜெயிக்கிறங்கிற மாதிரி ஒரு போட்டியில் நடுவராக ஒரு மலையவே வச்சு அந்த மலையை யார் தன் இசையால் கரைய வைக்கிறாங்களோ அவங்களே ஜெயிச்சதா முடிவு பண்ணி முதல்ல அகத்திய முனி வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அகத்தியரின் இசையால் அந்த மலை கரைய ஆரம்பிச்சிச்சு. பிறகு ராவணன் இசைக்க ஆரம்பித்தார். ஆனால் தன் ஆணவத்தால் யாழில் அழுத்தம் கொடுத்தனால யாழின் நுனி அறுபட்டது. இதனால் அகத்திய முனி ஜெயித்தார். அதே போல் ராவணன் தன் வாக்கு போல திரும்ப இலங்கைக்கே சென்று விட்டார். ஆக ராவணனை ஜெயித்தது 3 பேர் தான். 1 சிவன், 2வது அகத்திய முனி, 3வது ராமர். கடவுளுக்கு நிகராக உள்ள ராவணனை ஜெயித்த அகத்தியர் அவரும் தான் ஒரு கடவுளுங்கிறத இந்த இடத்துல நிரூபிக்கிறார்.